தமிழகத்துல நாளுக்கு நாள் கல்குவாரிகள் தற்காலிகமா தமிழக அரசு மூடிட்டு வருது. இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? இதனால கட்டுமான தொழில்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. கல்குவாரிகள் மூடுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அரசாங்கம் கல்குவாரிகளை மூடுறதுங்கிறத அதை கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். நம்ம அனுமதிக்கப்படாத இடங்கள்ல கல்குவாரிகள் உருவானதை மூடுறாங்க. இன்னொன்னு அனுமதிக்கப்பட்ட உயரத்தை விட இது ஆழத்தை விட அதிகமாகவும் உள்ள இடத்துல கல்குவாரிகள் உடைக்கிறது தான் மூடுறாங்களே தவிர அவங்க கல்குவாரிகளை மொத்தமா மூடல. இது இதுல ஒரு அரசாங்கம் எடுக்கிறது நல்ல ஒரு முயற்சி. அதே நேரத்தில் இது நாங்க கட்டுமானத்துறையில எங்களுக்கு இது ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம். இதை ரொம்ப நாங்க அரசாங்கத்தை வரவேற்கிறோம். முக்கியமா மாண்புமிகு கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆனா இதுல எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அதையும் நீங்க சேர்த்து சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் எம்சாண்ட் மட்டும் 60,000 இருந்து 70,000 லோடு தேவை இருக்கு. இது இல்லாம ஜல்லி மணல், ஜல்லிலே பெரிய ஜல்லி, அதாவது 40 mm 20 mm மெட்டல் சிப்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 40,000 இருந்து 50,000 லோடு தினசரி கட்டுமான தேவைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை இருக்கு. இதுக்கு நீங்க எங்களுக்கு எப்படி தெரியும்னா எங்களுக்கு ஜல்லி வர்றது மட்டும்தான் தெரியும். அது அனுமதிக்கப்பட்ட கல்குவாரில இருந்து வருதா, திருட்டு குவாரில இருந்து வருதாங்கிறது எங்களுக்கு தெரியாது. நீங்க களை எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா எங்களுடைய தேவைகள் ஒரு நாளைக்கு இப்ப நான் சொன்ன அளவுக்கு இருக்கு. இதுக்கு இன் பேரல் நீங்க இந்த அளவு குறையாம இருக்கிறதுக்கு நீங்க இத என்ன பண்ணணும்னா பேரலா இன்னும் நிறைய கல்குவாரிகளை திறக்க ஆரம்பிக்கணும். நீங்க அனுமதி கொடுத்து திறக்க ஆரம்பிக்கணும். திறக்க ஆரம்பிச்சாதான் இந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணவும் முடியும். இது நீங்க இப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 45-50 கேள்விப்பட்ட வரைக்கும் 45-50 கல்குவாரிகள் மூடி இருக்காங்க. 50 கல்குவாரில இருந்து வந்த ஜல்லி மணல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வர்ற அந்த ஷார்ட் ஃபால் அதிகமாயிட்டே இருக்கும். மேபி ஒரு 5 டேஸ்க்குள்ள இந்த ஷார்ட் ஃபால் சரி பண்ற மாதிரி இருக்குமே தவிர சேவிங்ஸ் இருக்குமே தவிர அதை தாண்டி இருக்காது. அப்ப இந்த ஷார்ட் ஃபால் அதிகமாக டிமாண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கட்டுமான பொருட்களுடைய அதாவது ஜல்லி மணல், ஜல்லி எம்சாண்டையும் விலையை ஏத்துவாங்க. இப்ப விலை ஏத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டும் ஏறும். அதனால இது போர்க்கால அடிப்படையில நீங்க செய்யற நடவடிக்கைக்கு ஈக்குவலா என்ன தேவை இருக்கோ அந்த உற்பத்தியும் அதிகரிக்கணும். இன்னொரு விஷயம் நான் அரசாங்கத்துக்கிட்ட சொல்றது என்னன்னா, இது நாட் ஒன்லி நீங்க எம்சாண்ட் மட்டும்தான் குவாரி மட்டும்தான் கட்டுமான பொருள் கட்டுமானத்துக்கு முக்கியமான இது பேஸ் பண்ணி ஜல்லி மணல் இருக்குது. அதை மட்டும் நம்ம ஐடியா பண்ண தேவையில்ல. முக்கியமா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 12 ஆண்டுகளா நம்ம மணலை எடுக்கல. ஏன் மணல் பெரிய பிரச்சனையாச்சுன்னா நிர்ணயிக்கப்பட்ட ஆழத்தை விட இன்னும் அதிகமா எடுத்ததால ஆறுகள்ல மணல் எடுக்கிறது பெரிய போராட்டம் நடந்து கனிம வளம் அழிக்கப்படுது அப்படிங்கறது திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா என்னோட பார்வையில் அதை நான் தப்பா தான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றேன்னா, நிர்ணயிக்கப்பட்ட உயரத்திலே நீங்க மணல் எடுங்க. மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் 30 ஆறுகள் இருக்கு. இந்த 30 ஆறுகள்ல இன்னும் நீங்க குறைந்தபட்சம் ஒரு 8 இருந்து 10 ஆண்டுகளுக்கு மணல் எடுக்கலாம் அந்த ஆறுகள்ல இருந்து. அதுவும் நிர்ணயிக்கப்பட்ட உயரத்துல நான் சொல்றேன். ஆறுகள்ல இருந்து மணல் எடுக்கும்பொழுது இந்த கல்குவாரிகளுக்கு ஈக்குவலா நீங்க ஆறுகள்ல இருந்து எடுக்கும்போது மலைகள் சுரண்டப்படுவது நிப்பாட்டப்படும். எல்லாரும் இந்த மலை சுரண்டப்படுதுன்னு திருப்பி ஒரு போராட்டம் நடக்கும். இதெல்லாம் எண்ட் என்ன அப்படின்னா, மலை சுரண்டப்படாம இருக்க முடியாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளராம இருக்க முடியாது. அப்ப இதுக்கு அரசாங்கம் ஒரு நிபுணர் குழு வச்சு மலைகள் சுரண்டதையும் கம்மி பண்ணும். ஏன்னா மலைகள்ல இருந்து ஆறுகள் உருவாகுது. இப்ப இந்த டோட்டல் அந்த செயின் சிஸ்டம் எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணலாம்னா, இந்த மணல் குவாரிகளை எங்கெங்க திறக்கணுமோ மணல் குவாரிகளை திறக்கிறத அனுமதிக்கலாம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், அரசாங்கத்திட்ட அவர் மாண்புமிகு கனிம வளத்துறை அமைச்சர் முக்கியமா நான் சொல்றது, நீங்க ரெய்டு போற வேகத்துக்கு இன்னொரு சப்போர்ட்டும் எங்களுக்கு பண்ணுங்க. நீங்க கனிம வளத்துறையை அரசுடைமையாக்குங்க. இன்னைக்கு எப்படி டாஸ்மார்க் பணம் கொழிக்குதோ, அதாவது ஒருத்தவங்களை அழிச்சு ஒரு குடும்பத்தை அழிச்சு பணம் அரசாங்கத்துக்குள்ள வருது. அதை சரி பண்ணணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் நிறைய நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுவே நாங்க சொல்றோம், கனிம வளத்துறையை அரசுடைமையாக்குங்க. இப்ப நீங்க அரசுடைமையாக்குனா என்னென்னலாம் பெனிஃபிட்ங்கிறது நான் சொல்றேன். ஆன்லைன் மூலமா நீங்க ஒரு கட்டுமான, இப்ப ஜல்லி எனக்கு ஒருத்தர் ஒரு 50 கிலோமீட்டர் ரோட் போடுறாரு. ஜல்லிக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா முன்கூட்டியே பணம் கட்ட தயாரா இருக்கிறார். இப்ப அரசாங்கத்துக்கு ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள அமௌண்ட் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 100 கோடி ரூபா அவர் பேமெண்ட் பண்ண தயாரா இருக்காரு அப்படின்னா அந்த பணம் அரசாங்கத்துடைய கஜனாவுக்கு உடனே வந்துடும். இது அரசாங்கத்துடைய கஜனாவுக்கு நேரடியா வரும். இதே மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அரசாங்கத்துடைய கஜனா உடனடியா நிரம்பும்.
இதை சரியா அரசாங்கம் சரியான முறையில் செயல்படுத்தினா இன்னொரு பெரிய பிளஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மேபி எனக்கு ஒரு 20,000 கோடியிலிருந்து 30,000 கோடி ரூபாய் தான் அரசாங்கத்துக்கு வருவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை சரியா அரசாங்கம் இது எல்லாத்தையும் ஒழிச்சு சரியா கொண்டு போனா ஒரு ஆண்டுக்கு 70,000 to 80,000 கோடி ரூபாய் வந்து அரசாங்கத்துக்கு நேரடி வருவாய் வந்து கல்குவாரிகள் மூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.